ஹலோ தோழர்களே, வெல்கம் டு மை சேனல். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆர்பிஎல் பேங்க்கில் ஒரு 10,000 வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணால், நமக்கு ஒரு ₹250 வவுச்சர் குடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ணி இருக்கிற சூழ்நிலையில நான் வந்து வச்சிருந்தேன். ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா, அதில இருந்தது மினிமம் பேலன்ஸ் அவங்க சொன்ன அந்த 15 டேஸ் கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு ₹250 வவுச்சர் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நான் ஆர்பிஎல்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி இது 2வது வவுச்சர். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கவுண்ட் வச்சிருக்கப்ப, நமக்கு தெரியாம ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ஸு, அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு புடிப்பாங்க. அத தாண்டி நமக்கும் இந்த மாதிரி கேஷ்பேக் இந்த மாதிரிலாம் நெறைய ஆஃபர் குடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால டெபிட் கார்டு வச்சிருந்தாலோ, கிரெடிட் கார்டு வச்சிருந்தாலோ, பேங்க்கோட அந்த ஆஃபர்ஸ்லாம் இமெயில்ல, அதுக்கப்புறம் மெசேஜ்ல, வாட்ஸ்அப்லலாம் வந்துச்சுன்னா, அத நல்லா படிச்சு பாருங்க. மேபி அதில உங்களுக்கும் வந்து உதவியா இருந்தா, நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலோ, இல்லன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேஷ்பேக்லாம் குடுக்குறாங்க. ஓகேவா? அது வந்து நான் இது செகண்ட் டைம் ₹250 நான் பண்ண போறேன், வாங்க போறேன், ரிடீம் பண்ண போறேன். இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் இது ரெக்கார்டிங்கில தான் இருக்கேன். இப்ப இதில பாருங்க, என்னுடைய பேர் போட்டு கங்ராச்சுலேஷன், யூ ஹேவ் குவாலிஃபைட் ஃபார் எ ரிவார்ட் வொர்த் 250 ஆன் யுவர் ஃபண்டிங் யுவர் ஆர்பிஎல் அக்கவுண்ட். கிளிக் ஆன் த லிங்க் டு ரிடீம் யுவர் வவுச்சர். யூஸ் யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் டு லாகின். நம்ம மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணணும். லிங்க் இஸ் வேலிட் ஃபார் ஒன்லி ஃபார் 7th August 2025. அதாவது இப்போ இந்த லிங்க் குடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரையும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வேலிடா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரிடீம் பண்ணிட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபார் எனி அசிஸ்டன்ட் அவங்க கஸ்டமர் கேர் நம்பர் குடுத்துருக்காங்க. இல்லன்னா அவங்களோட இந்த கிஃப்ட் இயர் இது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி வவுச்சர்ஸ் வந்தாலே கிஃப்ட் இயருக்கு தான் போகும். இப்போ நான் இந்த லிங்க் கிளிக் பண்றேன். அதுலயுமே கிஃப்ட் இயர் தான் போட்டிருக்காங்க பாருங்க. ஜிஎஃப்டிஆர். இப்போ இது வந்து கன்டினியூன்னு குடுக்கணும். இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎல் பேங்க் பேஸ் பண்ணி giftr.com வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த கிஃப்டிஆர்ன்றது எல்லா பேங்க்குக்கும் தனித்தனியா இருக்கும் போல. இப்போ நான் இதில என்னுடைய மொபைல் நம்பர் போட்டு ப்ரொசீட் குடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஓடிபி வந்து கேட்குது. ஓடிபி வந்து குடுக்கணும். குடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போற மாரி வருது. ஸோ உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா, யுவர் ஆர்பிஎல் பேங்க் கேம்பெயின்ஸ் ஃபண்டிங் சொல்லிட்டு பாயிண்ட் பேலன்ஸ் 250ன்னு இருக்கு. ஓகேவா? அத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அமேசான் பே கிஃப்ட் கார்டா வரப்போகுது. அமேசான் பே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் அமேசான் பே தான் நெறைய யூஸ் பண்றேன். அதில கேஷ்பேக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கிஃப்ட் கார்ட்ஸ் எல்லாம் கூட வரும். அதை யூஸ் பண்ணி நம்ப எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிக்கலாம், எல்ஐசி கட்டிக்கலாம், இல்லன்னா கிராசரி வாங்கிக்கலாம். அந்த இது ஆனா அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த கிஃப்ட் கார்டுன்னா அதுதான் கிஃப்ட் கார்டு. இப்ப இந்த ஆர்பிஎல் மூலமா கிடைச்சதும் பார்த்தீங்கன்னா, அமேசான் பே கிஃப்ட் கார்டு தான். ஐ அம் சோ ஹேப்பி ஃபார் தட். ஏன்னா நான் அந்த அமேசான் நான் நெறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி அதுக்கு பேஸ் பண்ணி ஒரு கிரெடிட் கார்டும் வச்சிருக்கேன். அது கேஷ்பேக்கு. அது மூலமா தான் கேஷ்பேக் வந்துகிட்டே இருக்கும். இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரெடீம் நவ் குடுக்கலாம். இப்ப இதில வந்து பாருங்க 250ன்னு இருக்கா? குவான்டிட்டி செலக்ட்ன்னு கேட்குது. இப்ப நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். அந்த ஒண்ணு மட்டும் செலக்ட் பண்ணணும். இப்ப நம்மளோட பேரு, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ்லாம் வந்துடுது. அப்ப நம்ப மொபைல் நம்பருக்கும், இமெயிலுக்கும்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வவுச்சரோட டீட்டெயில்ஸ் அனுப்பி வைப்பாங்க. அத நம்ம அமேசான் பேல போயிட்டு நம்ப போட்டோம்னா, அந்த வாலெட்ல ஆட் ஆயிடும். இப்ப ரிடீம் நவ் குடுக்கணும். கங்ராச்சுலேஷன்ஸ் வந்தது பார்த்தீங்களா? இப்ப சீக்கிரமாவே நமக்கு எஸ்எம்எஸும், மெயில் மூலமா நமக்கு அந்த அமேசான் பே வவுச்சர் வந்து வந்துடும். இங்க பாருங்க. நமக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஹியர் இஸ் யுவர் அமேசான் கிஃப்ட் கோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்ப இதில இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் கிஃப்ட் கோடு. அத நம்ம போயிட்டு அமேசான்ல போடுறப்ப நமக்கு அந்த 250 கிடைக்கும். ஸோ இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய இமெயில் ஐடி. இதுலயுமே பார்த்தீங்கன்னா, வவுச்சர் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இத நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வவுச்சர் கோடும் நம்ம வந்து காப்பி பண்ணி நம்ம அமேசான் பேல போயிட்டு நம்ம பண்ணலாம். இப்ப இத வந்து நான் காப்பி குடுத்துக்கிறேன். ஸோ வேலிட் டில் 8 மே தான் குடுத்துருக்காங்க. இப்ப இது அமேசான் பே வந்து ஓப்பன் பண்ணி, இப்ப இதில வந்து அமேசான் பே பேலன்ஸ் இருக்குல்ல,
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் அ கிஃப்ட் கார்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதில் கிளிக் பண்ண உடனே இதில் gift கார்டு கோடு கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த கோடு. ஆட் gift கார்டு டு பேலன்ஸ்னால் இப்போ ₹12 இருக்குல்ல, இப்போ ₹250 ஆட் ஆகிடும். பார்த்தீங்களா, ஜஸ்ட் லைக் தட் நமக்கு ₹250 கேஷ்பேக் ஈஸியாக கிடச்சிருக்கு. 262 பாருங்கள். இப்போ நான் ஹோம் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ₹12 இருந்ததில்ல, இப்போ பாருங்கள் 262. ஸோ இப்போ ரீசெண்டில் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், +215 வந்திருக்கு. கேஷ்பேக் மட்டுமே கூட கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது கேஷ்பேக் மட்டும் காமிக்குது. எது டிரான்சாக்ஷன் பண்ணாலும் ₹1 ₹2 அப்படி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ₹262 வந்து இருக்குது. இது யூஸ் பண்ணி நம்ம பில் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டிடிஹெச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கும் பாருங்கள், இதோ இங்கே இருக்க எல்லாமே பண்ணிக்க முடியும். மொபைல் ரீசார்ஜு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸ்க்கு கூட பே பண்ணலாம். கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸுக்கு வேலெட்டில் இருக்கிறது அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி டிடிஹெச் ரீசார்ஜ் இதெல்லாம் கூட பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ நான் ரொம்ப நாளாக வந்து அமேசான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வவுச்சர்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வவுச்சர்ஸ் நிறைய இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா, நம்ம கலெக்ட் வச்சுக்கணும். கலெக்ட் பண்ணிட்டா ரெடீம்னு இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரெடீம் பண்ணிக்க முடியும். நீங்கள் கலெக்ட் பண்ணலன்னா உங்களால் ரெடீம் பண்ணுற ஆப்ஷன் வராது. இப்போ இதை நான் வியூ ரிவார்ட்ஸ்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஒரு சிலதெல்லாம் கலெக்ட் பண்ணாமல் இருக்குது. நான் மோஸ்ட்லி எனக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸாக இருந்தால் கலெக்ட் நவ் கொடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் எப்போ அது போய் வாங்குறப்பையும் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லி காமிக்கும். நீங்கள் கலெக்ட் நவ் கொடுக்கலன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இன்டிமேஷனே வராது. இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன ஆஃபரோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும், அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். ஸோ அது பாருங்கள், அதோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கேஷ்பேக் ஏர்ன்டு ₹8,611 இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம், ஒரு 10 வருஷமாக நான் இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 7 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். இந்த ஒரு 8-10 வருஷத்துக்கும் சேர்த்து நான் ஏர்ன் பண்ண கேஷ்பேக் பரவாயில்ல. அப்போ கூட வருஷத்துக்கு ஒரு ₹800 தேறி இருக்கே. ஸோ இந்த மாதிரி கேஷ்பேக்லாம் வந்தால் ஏன் விடுறீங்க? ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல கருத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டாடா பாய், see you with another interesting video. Until then, have a great day. நான் உங்கள் ஹரிபிரசாத். பாய்.